Hello students, நம்ம இன்னைக்கு chapter 3 understanding quadrilateralsல example 3 பார்க்க போறோம். So example 3 பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து parallelogram அப்படின்னா அதோட properties என்னென்னது பார்க்கிறோம். ஓகே. So நம்ம வந்து parallelogram ABCD consider பண்றோம். So first property பாத்தீங்கன்னா opposite sides are equal in length. எப்பவுமே ஒரு parallelogram எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட opposite sides are equal in length. அதாவது AB is equal to CD. So இப்போ இது ரெண்டும் தான் opposite sides. இதோட length வந்து சேமா இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு opposite sidesம் சேமா இருக்கும் length. So இப்போ BC is equal to DA. Okay. So இப்போ இந்த ரெண்டு opposite sidesம் equal in same length. இந்த ரெண்டு opposite sidesம் equal in same length. Opposite angles are equal. இது second property. Opposite angles அப்படின்னா நம்ம வந்து இங்க வந்து angle 1 வச்சுக்கலாம், angle 2, so angle 3, angle 4. okay. So opposite angles, angle 1 உம் angle 3 உம் equal இருக்கும். அதே மாதிரி angle 2 equal to angle 4. Opposite angles வந்து same இருக்கும். Adjacent angles are supplementary. So இங்க பாத்தீங்கன்னா எதெல்லாம் adjacent angles A, அதாவது angle 1, angle 2 adjacent angles. அதே மாதிரி angle 2, angle 3 adjacent angle. Angle 3, angle 4 adjacent angle. Angle 4, angle 1 adjacent angles. So அந்த மாதிரி adjacent இருக்க angles வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி வரும். angle 1 plus angle 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி வரும். ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு டேம்னா வந்து adjacent angles are supplementary. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து angle 2 plus angle 3 இதை போட்டாலும் நம்மளுக்கு என்னதான் வரும், 180 டிகிரி வரும். ஓகே. நெக்ஸ்ட், diagonals bisect one another. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டயக்னல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஏசி ஒரு டயக்னல், பிடி ஒரு டயக்னல். ஓகே. ஸோ இந்த டயக்னல் வந்து பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரி பைசெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மிட் பாயிண்ட் வந்து மீட் ஆகும். ஸோ இந்த மிட் பாயிண்ட் வந்து ஓன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈக்குவலாக பைசெக்ட் ஆகும். அதாவது OA ஓட வேல்யூ which is equal to OC. ஓகே. ஸோ இந்த லென்த்தும் சேமாக இருக்கும். அதே மாதிரி OD is equal to OB. இந்த லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து OA ஒரு 4 சென்டிமீட்டர் இருக்குன்னா OCயும் கண்டிப்பாக 4 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இது வந்து டயக்னல் வந்து பைசெக்ட் பண்ணி தரும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் parallelogram. ஸோ இதை வச்சுட்டு நம்ம எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 3 பார்த்தீங்கன்னா find the perimeter of the parallelogram PQRS. ஃபிகர் வந்து 3.16 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிமீட்டர் அப்படின்னா என்ன? பெரிமீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா the sum of length of all sides. sum of length of all sides இதுதான் வந்து பெரிமீட்டர். ஓகே. ஸோ அதாவது நீங்கள் எல்லா சைட்ஸோட லென்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரத வேல்யூ தான் வந்து பெரிமீட்டர். சிம்பிளாக சொல்லணும்னா டோட்டல் லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி. ஓகே. ஸோ இந்த பவுண்ட்ரி ஃபுல்லாக என்னென்ன லென்த் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் வந்து பெரிமீட்டர். ஸோ இப்போ இதை எப்படி ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னா, ஸோ இந்த சைடோட லென்த் எப்படி நீங்கள் டினோட் பண்ணுவீங்க, PQ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சைட் பார்த்தீங்கன்னா QR, நெக்ஸ்ட் அடுத்த சைடு RS, அடுத்த சைடு SP. ஓகே. ஸோ இப்போ எல்லா சைடோட லென்த்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பெரிமீட்டர் கிடச்சிரும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா PQ அவங்களே கொடுத்துட்டாங்க, QR அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து RSும் SPயும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே. ஸோ அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஆப்போசிட் sides are equal in length, right? So opposite sides are equal in length. அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியா என்ன சொல்லிடலாம், PQ is equal to RS which is equal to 12 centimeter. அதே மாதிரி QR is equal to SP is equal to 7 centimeter. இங்க இருக்க லென்த் தான் இங்கேயும் இருக்கும், அப்போ இது 12 சென்டிமீட்டர். இங்க இருக்க லென்த் தான் இங்கேயும் இருக்கும், அப்போ இது 7 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ ஒன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா PQ ஓட வேல்யூ என்ன, 12 சென்டிமீட்டர், QR ஓட வேல்யூ 7 சென்டிமீட்டர், RS ஓட வேல்யூ 12 சென்டிமீட்டர்,
SP ஓட வேல்யூ 7 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ 12 + 7, 7 + 2 9, 119, 19 + 12, 9 + 2 11, 1 carry 3, 31 + 7 38, ரைட். ஸோ அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் வந்து பெரிமீட்டர் வந்து 38 சென்டிமீட்டர். இதுதான் நம்ம ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.